சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் 2026 திருமயம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வைரமுத்து அரிம்பளம் ஒன்றியத்தில் 42 கிராமங்களுக்கு சென்று ஆதரவு திரட்டினார். மெரட்டு நிலை, ஓனாங்குடி, சத்திரம், காமாட்சிபுரம், கீழப்பனையூர், வையாபுரி, தாஞ்சூர், ஒத்தப்புலி குடியிருப்பு, வெட்டுக்காடு, கொத்துப்புலி, கல்லு குடியிருப்பு, ஏத்தநாடு, நம்மூரணிப்பட்டி, கே. ராயபுரம், கல்லூர் புதுநிலைய வயல் உட்பட தெற்கு ஒன்றியம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து ஓட்டு சேகரித்தார். பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்து மகளிர் ஆராத்தி எடுத்து வரவேற்றனர். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, வரி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கருணைத் தொகையாக 10,000 வழங்கப்படும் எனவும், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்த காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு ரூபாய் 2,000 வழங்கப்படுவதாகவும், 12ஆம் வகுப்பு மாணவ முடித்தவர்களுக்கு 1000 வழங்கப்படும் எனவும் பேருரை முடித்து வைத்தார். மீன்பிடி தடை காலங்களில் நிவாரணத் தொகையாக 12,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும், பொங்கல் தொகுப்புடன் ஆண்டுதோறும் 1000 வழங்கப்படுவதாகவும் பேருரை ஆற்றினார். மாணவர்களின் கல்விக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வதோடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படுவதாகவும், முதியோர் உள்ளிட்டோருக்கு ஓய்வூதியம் 2,000 உயர்த்தி வழங்கப்படுவதாகவும் பேருரை ஆற்றினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவு வங்கிக் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வதாகவும் வழங்கினார். ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தோருக்கு வீரர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு, காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். 2011 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்தபோது 320 கோடியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் 762 கிராமங்களுக்கு கிடைக்கச் செய்ததாக, அதனால் இன்று வரை மக்கள் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும், திருமயம் தொகுதி மக்களுக்கு கூடுதல் பஸ் வசதி கிடைக்கச் செய்வதாகவும், அரசு போக்குவரத்து பணிமனை கட்டித் தருவதாகவும் இதன் மூலம் தெரிவித்தார். முன்பு அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் போது அடிக்கல் நாட்டி திமுக ஆட்சி அத்தோடு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நீர் மேலாண்மை, குடிநீர், மின்சாரம், சாலை பாதுகாப்பு, பேருந்து வசதி, ஆன்மீக தலங்கள் விளங்கக்கூடிய கோயில்களில் ஊரணி கட்டமைப்பு ஆகியவை கட்டிக் கொடுக்கப்படும் மூலம் கிராமப்புற வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் கீழாக சிமெண்ட் சாலை. சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் நாகராஜன்.